வணக்கம். வணக்கம். ஒரு திருமாவளவன் இப்ப கொள்கை, கோட்பாடு, தமிழ் தேசியம் இப்படிலாம் நிறைய பேச ஆரம்பிச்சிருக்காரு தேர்தல் நேரத்துல. ஆ. இப்ப திமுக கூட்டணிக்குள்ள பாமக வரப்போறாங்கன்ற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டுட்டு இருக்கு. சரி. இப்ப இது சம்பந்தமா அவங்க விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் கிட்டயோ இல்ல அந்த கட்சி சார்ந்தவங்க கிட்டயோ கேட்கும் போதெல்லாம் அவங்க இப்ப என்ன சொல்றாங்க, அப்படி பிஎம்கே பாமக டிஎம்கே கூட்டணிக்குள்ள வந்தா நாங்க அந்த கூட்டணியில இருக்க மாட்டோம், எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்னதான் இவங்க கொள்கை? அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அவரும் ஆரம்ப காலத்துல இருந்து அரசியல் பயணத்துல பல கட்சிகளோட கூட்டணி இருந்திருக்கிறாரு. இந்த தருமபுரி பிரச்சனைக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் விசிகாக்கும் பல பிரச்சனைகள் இருந்தது. அதனால அதுல இருந்தே ஒரு முரண்பாடு ஏற்பட்டு போச்சு. இவங்க தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட தாக்குதல் ஜாதி வாரியா பல பிரச்சனைங்க பண்றாங்க, தமிழ்நாட்டில் பண்றாங்க. அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா கொள்கையெல்லாம் ஒரு மண்ணு ஒரு மயிரும் கிடையாது. அவருக்கு கொள்கைன்னு இருந்தா எதுக்கு நீ கூட்டணிக்கு போற? தமிழன்ற ஒரு உண்மையான உணர்வு இருந்தாலே நீ முதல்ல திமுக கூட்டணி போயிருக்க மாட்டேன். உங்களுக்கு அந்த உணர்வே கிடையாது. இன்னைக்கு 15 ஆண்டு காலம் தொடர்ந்து களத்துல நின்று தோல்விகளை மட்டுமே சந்திச்சு இன்னைக்கு ஒரு வெற்றி 8.2% வாக்கு வாங்கிருக்க ஒரு தமிழன், தென்தமிழன் சீமான் மார்த்தடி சொல்லிக்கலாம். உங்களால அவர் சொல்ல முடியுமா? இருந்தா அதிமுக கூட்டணி, இல்ல பிஜேபி கூட்டணி, இல்ல திமுக கூட்டணி. தன்னை தானே நம்ப முடியாத ஒரு சுயநலவாதி தான் திருமாவளவன் அவர்கள். அவர் தன் இனம்பாரு, இனம்லாம் கிடையாது, இங்க ஜாதி இதெல்லாம் தமிழ்நாட்டுல கிடையவே கிடையாது. முதல்ல இவனுங்கெல்லாம் உருவாக்கிக்கிட்டது அரசியல்ல. நான் நம்ம இனத்தை தாழ்த்தப்பட்டவர்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அரசியல் ஜாதியை கொண்டு வந்துட்டாங்க. தமிழ்நாடு எப்படிப்பட்ட தமிழ்நாடுன்றது அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லிருக்காரு. ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொன்ன பாரதியாரையே பாப்பான்னு சொன்ன எவன்டான்னு கேள்வி கேட்ட ஒரே தலைவன் தென்தமிழ் சீமான். அந்த துணிச்சல் திருமாவளவனுக்கு இருக்குதா? பணத்துக்காக வேலை செய்யறாரு, கொள்கையும் கிடையாது, ஒரு கூமுட்டியும் கிடையாது. அது இந்த தற்கொலை கூட்டத்தோட அர்த்தம் இவரு. ஏன்னா இன்னைக்கு துரோகங்கள் அனைத்தும் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் எல்லாம் வீழ்த்தியது எல்லாம் யாருன்னு பார்த்தா எதிரிகள் வீழ்த்தவே இல்லை. நீங்க ஆரம்ப காலத்துல அதை பாருங்க, நம்ம வரலாறை படிச்சு பாருங்க. அதுல வீழ்த்தவன் எவனும் எதிரிலாம் கிடையாது. எதிரி வீழ்ந்திருப்பான் நம்ம கிட்ட இருந்து. வீழ்த்தியது எல்லாமே நம்ம தமிழர்கள் தான். தமிழர்களை வீழ்த்திருப்பாங்க, தகுனி வேலை பார்த்திருப்பாங்க, கூட இருந்து குழி பறிச்சிருப்பாங்க. இன்னைக்கு அந்த வேலையை தான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறாரு. கவின்னு ஒரு ஆணவ படுகொலை திமுக ஆட்சியில நடக்குது, அதை எதிர்த்து நின்று குரல் கொடுக்க முடியல. அதை பத்தி இப்ப அவருடைய எம்எல்ஏ சானவாஸ் கிட்ட அந்த கேள்வியை ஒரு பப்ளிக்ல இருந்து கேக்குறாங்க. நீங்க இந்த ஆணவ படுகொலைக்கு நீங்க எதுவும் சொல்லலையேன்னு. இல்ல அவங்க அப்பாவே அண்ணன் திருமாவளவன் வர வரைக்கும் அவர் வந்துதான் எங்களுக்கு அந்த போராட்டத்துல இருந்து வெற்றி தேர்த்து தருவாரு என்று அவங்க அப்பாவே நம்பிக்கை தெரியுறப்பே தெரியலையா? நாங்க தான் அதுக்கு பின்னாடி நிக்கிறோம். வெற்றி என்ன? இப்ப வெற்றி பண்ணிட்டீங்க. இந்த கவின் கொலைவர்கள் ஆணவர்கள் என்ன பண்ணி என்ன நீங்க இப்ப வெற்றி தேர்த்து அனுப்புனீங்க? அது நடந்திருக்கவே கூடாதுன்னு தான் எங்களுடைய பேச்சு. நடந்துச்சு. நான் வெற்றி, அது வெற்றி தொழில், இது கீழ்த்தரமான செயல். இது அண்ணன் ஆளுநர் சானவாச அவர் ஒரு இஸ்லாமியர், நல்ல பண்பாளர், நல்ல ஒரு பேராசிரியர் வேற. அவரு உங்களை சிறுபான்மையர் சொல்றாங்க திமுகல. எங்க அண்ணன் பெரும்பான்மைன்னு சொல்றாரு. பெரும்பான்மைன்னு சொல்றவங்க கூட போய் நீங்க போய் கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் எப்படி சொல்றது, கூலிக்கு வேலை செய்யறது கூட ரொம்ப கொடுமையானதா இருக்குது. இதெல்லாம் தமிழர்கள் தான் சிந்திக்கணும். இந்த திமுக இப்போ சொல்றாங்க தமிழன் யார் தமிழன் ஒரு கேள்வி எப்ப பார்த்தாலும் வருது. 1008 கொலை, கொள்ளை, கற்பழிப்பு. இப்ப கூட அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பிரச்சனை. இப்ப 2வது நந்தனத்துல ஒரு கல்லூரில ஒரு திருப்பி நடந்திருக்கு. அதை பத்தி எல்லாம் எந்த நியாயம் பேசலையே. கூட்டணியில் இருக்கிற யாரும் பேசவே இல்லையே. நாங்க ஆட்சிக்கு வந்தா மதுக்கடையை மூடுவோன்னு சொன்னாங்க திமுக கூட்டணி வைகோ இருக்கிறாரு. சொல்லுங்க பாப்போம். தள்ளாத வயதுலயும் 80 வயசுக்கு மேல இருக்கிற தள்ளாத வயதுலயும் அவங்க அம்மாவை கூட்டிட்டு போய் அவரு மாவட்டத்துல போராட்டம் பண்ணாரு. இன்னைக்கு ஏன் வாயை திறக்கல அவரு? சொல்லுங்க பாப்போம். இது தன் இனத்துக்கு நீங்க நல்லவங்களை கேட்டோம். நீங்க அண்ணன் சொல்றது ஒரே விஷயம் தான். நீயாயிரு, நீ தெலுங்கன் மார்த்தட்டி சொல்லு, மலையாளம் மார்த்தட்டி சொல்லு, தமிழன் சொல்லிட்டு போ. நீ ஏன் அடையாளத்தை மறைக்கிற? அடையாளத்தை மறைச்சு காசுக்காக இனத்தையும் தாயும் விற்கிறது ஒண்ணு. இந்த செயலை தான் ரொம்ப காலமா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்திலயும் இந்த அரசியல் நேரத்திலயும் இந்த தேர்தல் காலம் நெருங்கிட்ட நேரத்திலயும் மக்கள் உணரலன்னு சொன்னா இதுக்கு இன்னொரு விடிவு காலமே பிறக்காது. நீங்க திமுக காரன் காசு கொடுக்கட்டும், எல்லாம் கொடுக்கட்டும், எல்லாத்தையும் வாங்கிக்க, உன் வீட்டு பணத்தை கொடுக்குறேன். ஆனா நல்லவன் யாருன்னு உணர்ந்து போடு. நீ சீமானுக்கு போடுன்னு நான் சொல்ல, திமுகவுக்கு போடுன்னு நான் சொல்ல. உன் மனசுல நல்லவன் யாருன்னு தெரியும்ல. இப்ப இன்னொரு பூமுட்டை ஒண்ணு வந்திருக்குது, மடக்கு ஊதி சின்னத்தை. அது மடக்கு ஊதுறதுக்கே எத்தனை வருஷம் ஆகும்னு தெரியல. சொல்லுங்க பாப்போம். இந்த சைடு எம்ஜிஆர், அண்ணா எல்லாம், இந்த சைடு தந்தை பெரியார் எல்லாரையும் மொத்தமா போட்டு கிளப்பி வச்சு அது நம்ம எப்படிப்பட்ட போக்குன்னு தெரியல. இதெல்லாம் இனி வரும் காலங்கள்ல நீங்க சிந்திச்சு செயல்பட்டு வாக்கு அளிக்க நல்லவங்களா பார்த்து நீங்க ஓட்டு போடலன்னு சொன்னா
இன்னும் எத்தனை ஆண்டு காலம் அந்த கடவுளே இறங்கி வந்தாலும் இந்த தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் திருத்த முடியாது. இப்ப வந்து தேர்தல் நெருங்கின காலத்திலேயே திருமாவளவன் நம்ம ரொம்ப வளர்ற மாதிரி தெரியுது. அவருக்கு பயம் வந்துச்சு. ஏன்னா அவர் வந்து இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இவரு நம்ம தமிழினத்தின் தலைவர் பிரபாகரன் அவர்களை பத்தி சொல்லும் போது அவர் வந்து தன்னோட காதலுக்காக 14 பேரை கொலை பண்ணாருன்றாரு. அவர் வந்து இவர் வந்து ஜாதிக்காக நின்னவருன்றாரு. என்னென்னமோ உளறிட்டு இருக்கிறாரு. இப்போ வந்து நான் வந்து மே 17 வந்து தேர்தலெல்லாம் முடிஞ்ச பிறகு நான் தமிழ் தேசியம் பத்தி மாநாடு நடத்த போறேன்றாரு. இப்ப என்னதான் இவங்களோட பிரச்சனை? அதாவது சட்டியில இருந்தாதான் அதப்பையில வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அங்க சரக்கு இல்ல. எதை பேசுறதுன்னு தெரியல. அவங்களே அங்க பைத்தியம் முத்தி போச்சு. கூட்டணிக்காக பேசுறதா கருத்தியலா பேசுறதான்னு சொல்லிட்டு அவங்களே குளறுபடி ஆகி போச்சு. அதனாலதான் தன் இனத்துக்காக கிட்டத்தட்ட 28 நாடுகள் மேல போர் தொடுத்த நாடுகளை தமிழன் ஒற்றை ஆளா இருந்து அங்க ஒரு இனத்தை கட்டமைச்சு போராடி வென்றெடுத்த அந்த ஈழத்தமிழர் பிரபாகரனை பத்தி இவர் வந்து காதலிக்காக இது பண்ணாருன்னு சொன்னா அது வந்து அதெல்லாம் எவ்வளவு பெரிய கேலி கூத்து, எவ்வளவு கீழ்த்தரமான செயல்ன்றதை வந்து தமிழர்கள் உணர்ந்துக்கணும். புரியுதுங்களா? இது வரைக்கும் அண்ணன் வந்து இலங்கைக்கு போயிட்டு வந்திருக்காரு. போய் ராஜபக்சேவை பார்க்கலையே, போயிட்டு அவர் கொடுத்த பரிசு பொருள் யார் வாங்கிட்டு வந்தது? நீங்களும் போயிட்டு கனிமொழி அவங்க தான் போய் வாங்கிட்டு வந்தீங்க. சொல்லுங்க பார்ப்போம். இது எப்படிப்பட்ட போக்கு? உங்களுக்கு தேவைன்னா போய் உட்காந்துல. எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் வந்து அது மாதிரி பண்ற ஆள் கிடையாது. இன்னைக்கு திருமாவளவன் வந்து பேசுறதுக்கு கொடுத்துருக்காரு. இப்ப எப்படி நாஞ்சில் சம்பத் எப்படி இருக்கிறாரு, வாடகைக்கு வாய் விட்டுக்கிட்டு அந்த வேலையை ஒரு திமுக உட்காந்து பண்ணிட்டு இருக்காரு. எங்க துணிஞ்சு நின்று கூட்டணி விட்டு வெளில வரதுல சரிங்க. ஒரு இனத்தை கொண்டு குமிச்சது காங்கிரஸ், உண்மையா பொய்யா? அண்ணன் திருமாவளவனுக்கு ஒரு கேள்வி கேட்கறேன். புரியுதுங்களா? பிரபாகரன் அவர்கள் வந்து காதலிக்காக கொலை பண்றோம், என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம். சரி, ஓகே, நீங்க சொல்றது அது உங்களோட கரெக்டா இருந்துட்டு போட்டோம். தன் இனத்தை 1.5 லட்சம் பேரை கொண்டு குவிச்சது காங்கிரஸ், ஆமா இல்ல? ஒரே கேள்வி பதில் சொல்லணும். அதுக்கு கூட கூட்டணிக்கு இருந்தது திமுக, உண்மையா பொய்யா? இது இந்த மாதிரி கேள்விகளை எப்பெல்லாம் நம்ம எழுப்புறோமோ அப்பெல்லாம் அவங்க ஒரே ஒரு இந்த சாக்கு மூட்டை ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. பிஜேபி வந்துரும், அதுக்காக தான் நாங்க வந்து அவங்க கூட நிக்கிறோம். காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ணல, நாங்க பிஜேபி வரக்கூடாதுன்றதுக்காக நாங்க சப்போர்ட் பண்றோம். இந்த நாட்டுல காங்கிரஸ் இதே ஒரு கதையை வந்து எல்லா கட்சியும் சொல்லிட்டு இருக்கானே. இப்ப என்னது இது? இந்த பூச்சாண்டி எப்பதான் தீர்ந்துரும்? 2026 ஆட்சி மாற்றம் வரப்போகுது இல்லைங்களா? அப்ப தீர்ந்துரும் கண்டிப்பா. அதாவது நாட்டுல யாரை வேணாலும் எப்ப வேணாலும் நினைக்காம, ஆனா இந்த விவசாயின்னு ஒருத்தர் நினைக்காம இந்த நாட்டை நம்ம உயிரோட வாழவே முடியாது. புரியுதுங்களா? அப்படி பார்க்க போனா நம்ம நாட்டுக்கு காங்கிரஸ் பிஜேபி இது ரெண்டுமே தேவையில்லாத கட்சி. என்னைக்கு 1.5 லட்சம் பேர் இனத்தை கொண்டு குவிச்சியோ, என்னைக்கு என் தாத்தா காமராஜர் தோக்கடிச்சிங்களோ அன்னைக்கே தமிழ்நாட்டுல காங்கிரஸ் செத்து போச்சு. செத்து போன பணத்தை வச்சு எவனாச்சும் வேலை பார்ப்பானா? அப்படிப்பட்ட கேள்விக்கு தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. பிஜேபியால இங்க என்ன நடக்க போகுது? இங்க என்ன நடக்கும்? இங்க ஒண்ணும் கிடையாது. பிஜேபி உள்ள வந்துடும். பிஜேபி உள்ள பண்ணா அப்ப 50 ஆண்டுகளாக இங்க வந்து திராவிட முன்னேற்ற ஆட்சி மயிருக்கு ஆட்சி ஆண்டுட்டு இருக்கிறீங்க. உங்களால வந்து பிஜேபி உள்ள வரதை விட தடுக்க முடியலன்னு சொன்னா அப்புறம் என்ன நீங்க பிஜேபி தடுத்து இன்னும் எனக்கு புரியல, எனக்கு ஒண்ணுமே. அப்ப யாரை முட்டாளாக்குறீங்க சொல்லுங்க பாப்போம். கொடுக்குற பணத்துக்காக வேலை செய்யறீங்க. அது இந்த அளவுக்குலாம் வேலை செய்யக்கூடாது. ஏன்னா இப்ப சம்பளத்துக்கே வேலை செய்யறது இல்ல. நான் சொல்றது உங்களுக்கு எத்தனை சீட்டு கொடுப்பாங்கன்னு தெரியல. ஏற்கனவே 4 சீட்டா 2 சீட்டான்னு தெரியல. இப்ப இந்த வாட்டி அதுவும் கிடையாது போல இருக்கு. காங்கிரஸ் கூட்டணி வந்தால் திருமாவளவன் வெளில வந்துருவாருன்னு சொல்ல சொல்லுங்க. அண்ணன் திருமாவளவன் சொல்ல சொல்லுங்க. என்னத்துக்காக நிக்கிறீங்க நீங்க? சொல்லுங்க பாப்போம். அண்ணா பல்கலைக்கழகத்துல யார் அந்த பொண்ணு பாலியல் வன்கொடுமை பண்ணது யாரு? அதை கண்டுபிடிச்சா திமுக கூட்டணி வரன்னு சொல்லுங்க பாப்போம். ஆசிரியர்கள் போராடுறான், மருத்துவர் போராடுறான், நேற்றுக்கு வள்ளூர் கோட்டத்துல போராட்டிருக்காங்க. இவங்க போராட்டத்துக்கான இவங்களுக்கான நீதியை நீங்க வழங்கலன்னா உங்க கூட கூட்டணி வரமாட்டேன்னு சொல்லுங்க பாப்போம். அண்ணன் இனத்துக்காக நிக்கிறாரா பணத்துக்காக நிக்கிறாருன்னு பாத்துருமே. நன்றி. அதுல தெரிஞ்சு போகுது. நன்றி.